உணர்வாக, உதிரமாக, உயிராக நாம் தமிழர் கட்சி. ஏன், எப்படி, யாருக்கு? இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல. மாறாக அது உடலாகவும், உணர்வாகவும், உதிரமாகவும் அவர்களிடத்தில் ஓடக்கூடிய உணர்வு ததும்பல் என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு தமிழ்நாடு மக்களிடத்தில் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடியதுதான் நாம் தமிழர் கட்சி. எப்பொழுதுமே எதற்காகவுமே எந்த ஒரு காசு பணத்திற்காகவும், எந்த ஒரு சீட்டு 2 சீட்டிற்காகவும் மக்களை விட்டு நாம் தமிழர் கட்சி அகன்றது கிடையாது. மாறாக மக்களுக்காக களத்தில் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளாக நிற்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது. கொள்கை அளவிலும் சரி, கோட்பாட்டு அளவிலும் சரி, எந்தவிதமான மாற்றமும் செய்து கொள்ளாமல் கொண்ட கொள்கையை இலக்கை அடையும் வரை எடுத்து கொண்டு செல்வோம் என்ற உன்னத எண்ணத்துடன் நாம் தமிழர் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது நீங்கள் நினைப்பது போன்று வெறுமனே கட்சி அல்ல. மாறாக மக்களின் உணர்வாகவும், அதாவது தமிழ் மக்களின் உணர்வாகவும், தமிழ் மக்களின் உதிரமாகவும், தமிழ் மக்களின் உணர்வு பொங்கக்கூடிய ஒரு விடயமாகவும் நாம் தமிழர் கட்சி தற்பொழுது மாறி நிற்கின்றது. தமிழ்நாட்டில் ஏதேதோ அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலில் தமிழர்களுடைய அடையாளமாக திகழ்வது நாம் தமிழர் கட்சி. எனவேதான் நாம் தமிழர் கட்சி என்பது மக்களால் விரும்பப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி என்பது உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. தமிழ் மக்களின் உணர்வாக நாம் தமிழர் கட்சி இருப்பதால் தான், தமிழ் மக்களின் உயிராக நாம் தமிழர் கட்சி இருப்பதால் தான் நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலிலும் கிட்டத்தட்ட வெற்றி வாகை சூடும் அளவிற்கு, மிகப்பெரிய அளவிற்கு வெற்றிகளை பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. வாக்குகளை வாங்கி கொண்டுதான் இருக்கின்றது. வெற்றிதான் ஒரு கட்சியை தீர்மானிக்கும் என்பதில்லை. மாறாக வெற்றிக்கு பதிலாக மக்களால் விரும்பப்படக்கூடிய அந்த உணர்வும் என்பதும் ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கின்றது. அந்த வெற்றியை எப்பொழுதோ நாம் தமிழர் கட்சி அடைந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். 1% 8.3% மேலாக நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெறும் பொழுதே தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியை விரும்புகிறார்கள் என்பது நம்மால் உணர முடிகின்றது. இதைதான் உணர்வு, உயிர் மற்றும் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே அவருடன் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் இந்த காணொளியில். இந்த செய்திதான் இந்த காணொளியில் மிக முக்கிய கருவாக இருக்கின்றது. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களின் மாபெரும் அடையாளங்களில் ஒன்றாக இந்த காலத்தில் மட்டுமல்லாமல் எல்லா காலத்திலும் நிலைத்து நிற்கும் என்பதுதான் இந்த செய்தி. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, மக்களுடனே பயணிப்போம். எந்த விதமான காசு பணத்திற்கும் அடிபணிந்து சென்று விட வேண்டாம். மக்கள் நமக்கான வாக்குகளை, நமக்கான அங்கீகாரத்தை நிச்சயமாக ஒரு நாள் தந்து விடுவார்கள் என்ற உயரிய எண்ணத்தோடு, உயரிய நம்பிக்கையோடு நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் பயணித்து வருகின்றது. இந்த அடிப்படையில்தான் இதுவரை நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தல் அரசியலையும் அணுகி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக தேர்தல் அரசியல் என்பது தமிழ்நாட்டு மக்களின் அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடியது. எப்பொழுது ஒரு தமிழன் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களை ஆளத் துவங்குகிறாரோ அப்பொழுதுதான் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை அடைகின்றார்கள், அதிகாரத்தை அடைகின்றார்கள் என்று பொருள்படும். நிச்சயமாக எதிர்காலத்தை குறித்தான மாபெரும் சிந்தனையோடு, மாபெரும் செயல்பாட்டு கோட்பாட்டோடு நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது. அதை செயல்படுத்த மக்களாகிய நீங்கள் வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து மாபெரும் வாக்குகளை தாருங்கள் என்று இந்த காணொலி வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.